கொளத்தூரில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். பெண்கள் உடற்பயிற்சி கூடம், நவீன நூலகம், முதலமைச்சர் படைப்பகம், ரேஷன் கடையையும் திறந்து வைத்தார். மதுரை மாநகராட்சியில் ஊழல் செய்தவர்களுக்கு திமுக அரசு உடந்தையாக இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ஊழல் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மதுரையில் வரும் 12ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் அறிவிப்பு. நாங்குநேரி இரட்டைக்கொலை சம்பவத்தில் நீதி கேட்டு கிராம மக்கள் 7வது நாளாக உள்ளிருப்பு போராட்டம். போராட்டத்தை கைவிட பேச்சுவார்த்தை நடத்திய போலீசாருடன் கடும் வாக்குவாதம். குமாரபாளையத்தில் 7 வயது சிறுமியை கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரனை தங்களிடம் ஒப்படையுங்கள். பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் சாலை மறியல். போலீசாருடன் வாக்குவாதம். நாமக்கலில் 7 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தமிழ்நாட்டில் சிறுமி முதல் மூதாட்டி வரை யாருக்கும் பாதுகாப்பில்லை எனவும் குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் நிச்சயம் நாங்கள் ஆட்சிக்கு வைப்போம். தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் உறுதி. சென்னையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் மயக்கம். உடனடியாக தூக்கிக் கொண்டு காரில் ஏற்றி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற நிர்வாகிகள். புதுச்சேரியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு திமுகவிடமிருந்து பதில் வரவில்லை. காங்கிரஸ் கட்சிக்கு ஈகோ இல்லை என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேட்டி. இருக்குது நடத்துவோம். ஏன் சார் டைம் இருக்குது இல்ல, தேர்தல் அறிவிக்கல இல்ல ஒண்ணு. அது நீங்க பஞ்சாயத்து பண்ண வேணாம், எங்க கட்சி தலைவர் பஞ்சாயத்து பண்ணி. யாரு ஈகோ பாக்குறாங்க? நாங்க பாக்கல ஈகோ. சட்டமன்ற தேர்தலுக்காக விருப்பமனு அளித்தவர்களிடம் வரும் 10ஆம் தேதி முதல் நேர்காணல். தாவேக தலைமை அலுவலகத்தில் நேர்காணலை நடத்துகிறார் தாவேக தலைவர் விஜய். தமிழ்நாட்டில் ஆர்.என்.ரவி என்ன வேண்டுமானாலும் செய்திருக்கலாம், ஆனால் மேற்கு வங்கம் வேறு இடம். மேற்கு வங்கத்தின் ஆளுநராக பாஜகவின் கைப்பாவையான ஆர்.என்.ரவி பதவியேற்க உள்ளார் என முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கருத்து. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் அரசு குடியரசுத் தலைவரை மட்டுமல்ல, நாட்டையும் அரசியலமைப்பையும் அவமதித்துவிட்டது. இந்த அவமதிப்பை நாடும் பெண் சக்திகளும் ஒருபோதும் மறக்காது என பிரதமர் மோடி சாடல். கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் ₹1 ஷூ தருவதாக விளம்பரம். கடை வாசலில் குவிந்த கூட்டத்தை தடியடி நடத்தி கலைத்த போலீசார். ஈரானுடனான போரில் குவைத்தில் உயிரிழந்த 6 அமெரிக்க வீரர்களின் உடல்கள் அமெரிக்காவுக்கு கொண்டு செல்லப்பட்டன. போரில் உயிரிழந்த வீரர்களுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினார் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக அடுத்த 6 மாதங்களுக்கு போரை தீவிரமாக தொடர தங்களுக்கு வலிமை இருப்பதாக ஈரான் ராணுவம் எச்சரிக்கை.
இதுவரை பழைய ஏவுகணைகளையே ஏவியதாகவும் இனி அதிநவீன ஏவுகணைகளை ஏவ போவதாக மிரட்டல். உலகம் காட்டாட்சி ராஜ்யத்திற்கு திரும்பக்கூடாது என சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி எச்சரிக்கை. ஈரான் இஸ்ரேல் போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என சீனா வலியுறுத்தல். ஈரான் உச்ச தலைவராக யார் வந்தாலும் குறிவைத்து அழிப்போம், இஸ்ரேல் பாதுகாப்பு படை கடும் எச்சரிக்கை. காமேனி படுகொலையை தொடர்ந்து ஈரானின் புதிய உச்ச தலைவர் தேர்வு. இஸ்ரேலின் மிரட்டலால் புதிய உச்ச தலைவரின் பெயரை அறிவிக்கவில்லை என தகவல். டெஹ்ரானில் பற்றி எரியும் எண்ணெய் கிடங்கிலிருந்து அதிக அளவு கரும்புகை வெளியேறியதால் வான்பகுதி முழுவதும் இருள் சூழ்ந்த காட்சிகள். காற்றில் அதிக அளவு நச்சுவாயு கலந்ததால் அமில மழை பெய்யும் என அச்சம். ஈரானில் பெண்கள் தொடக்கப்பள்ளி மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 165 மாணவிகள் பலியான சம்பவம். போர்க்குற்றமாக விசாரித்து குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தல். கன்னியாகுமரி, நீலகிரி மாவட்டங்களில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் இன்று இரவு 7 மணிக்கு பல பரீட்சை. நியூசிலாந்து அணியை வென்று வரலாறு படைக்குமா என இந்திய அணி ரசிகர்கள் எதிர்பார்ப்பு.